அதனால் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார். நீங்கள் ஊருக்கு எல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இந்த 10 ரூபா வாங்குறது வந்து பல காரணங்களை சமாளிக்கிறாங்க. 8 லட்சம் சேல்ஸ் ஆகுதுன்னா 10 பேர் அன்னபி ஸ்டாஃப் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் வச்சுட்டு 8 லட்சம் சேல்ஸ் வாங்க முடியாது. 10 பேர் நாங்கள் வெளியால் வச்சு நிர்வாகம் பண்ணுறோம். இப்போ 1 ரூபா கூட எம்ஆர்பி விற்க முடியும்னா எங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியாது. நிறைய இடர்பாடு இருக்குது சார். நாங்களும் எம்ஆர்பி ரேட்டுக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டோம். 1 ரூபா கூட எம்ஆர்பி ரேட் விற்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அது பண்ணணும்னா சட்டம் ஒன்று பிரச்சனை கண்டிப்பாக வரும் சார். ஏன்னா அது வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நாங்கள் 23 வருஷம் வாழ்ந்துட்டோம். புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது கஸ்டமர்லாம் கீழே விடணும். ஒவ்வொரு பாட்டாக ஸ்கேன் வைக்கணும். அதுக்கு ஸ்டிக்கர் போட்டணும். அது எம்டி பாட்டை வாங்கணும். 10 ரூபா நோட்டு 20 நோட்டு கிடைக்காம கமிஷன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இதில் சில்லறை இல்லாமல் அவங்க வர முடியாது. ஸோ இதில் இடர்பாடு இருக்கும்போது எங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும். எங்கள் கோரிக்கையை 2 நாளும் நிறைவேற்றலைன்னா நாங்கள் தொடர் வேலை நிறுத்தமோ இல்லை கடை மூடிட்டு சாய் கொடுறதோ இல்லை லீவ் எடுக்கலாமல் முடிவு பண்ணிடுவோம் சார். நாங்கள் எம்ஆர்பிக்கு எல்லாம் விற்க தயாராக இருக்கோம் சார். எம்ஆர்பி விற்க தயாராக இருந்தால் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பண்ணணும். இருந்தாலும் கடை திறக்கணும். எல்லாம் கடைலாம் பூட்டி தான் இருக்குது. கடை திறக்கணும்னா எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொண்டாடி போகணும். சேல்ஸ் வந்து பாபு சார். இது வந்து இந்த 23 வருஷத்துல நடக்காத ஒன்று சார். ஏன்னா வந்து எஃப்ஐஆர் பண்ணுறதா எங்கள் டிபார்ட்மெண்ட் துறை கபடி வந்து தாவை கலந்து ஒரு பொறுப்புணர்வு போய் அவர் வந்து ஆமாம் சார். அது ஏன் கொடுத்தாரு விசாரிக்கும் போது ஒரு ஆட்சிதான் மாறிக்கல செந்தில் பாலாஜி வந்து எங்களுக்கு பணம் சொல்லி மிரட்டி 10,000 பேருக்கு வேறு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னோட மாட்டி விட்டே பண்ணிக்கிறாரு. சரி எப்படி கேஸ் இருக்கலாம் சார் வரட்டும். சரி சார் நாளைக்கு நீங்க சொல்றது இதுக்கு சொல்லுங்க. ஏன்னா சார் நாங்க நீங்க தொடர்ந்து வியாபாரம் பண்ணும்போது தப்பே தெரியும் எங்க அறியாம 1 ரூபா சப்போஸ் வித்துட்டாங்கன்னா திரும்பி இதே எஃப்ஐஆர் இன்னைக்கு விடுவோம். இது நாங்க வந்து இது வந்து எதிர்கொள்ள போறோம். அப்ப நீங்க எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாதான் நாங்க கடை தரலாம் சார். நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்து நீங்க இந்த பிரச்சனை வரலாம் நான் திறப்போம் இல்லை திறக்க மாட்டோம். கீழே வெயிட் பண்ண சார். என்ன கேட்டு கலெக்டர் கேட்டு சொல்லுங்க. motor. இங்கே பாருங்க. சார் வரேன் சார். இங்கே பாருங்க, மண்ணை கொடுக்குறோம். பெரிய இஷ்யூ ஆகி சமூக வலைத்தளம் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. எஃப்ஐஆர் போட்டு முதல் முறை சீர்காழியில் சூப்பர் சேல்ஸ்மேன் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க.